இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளை வச்சு தான் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் டீ போடுறதுலேருந்து நைட்டு சட்னி வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து இந்த பொருள் சேர்த்து தான் செய்வோம். இந்த பொருள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வேறு எதுவும் இல்லைங்க, இஞ்சி தான். இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கிளைமேட்டில் வந்து நம்ம இஞ்சி சாப்பிடும் பொழுது நமக்கு வந்து தொண்டை பிரச்சனைலாம் வராது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம காலையில் ஒரு இஞ்சி டீ குடித்தோம்னா அதோடய ஃப்ரெஷ்னஸே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து நமக்கு இஞ்சி டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள். இந்த இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்கும். நிறையவே இஞ்சி இருக்கும். இவ்வளோ இஞ்சியை வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நிறைய பேர் யோசித்து அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க. இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியண்ட் வச்சு தான் செய்ய போகிறோம். ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபியோட பேர் பார்த்திங்கன்னா இஞ்சி கறி ரெசிபி. இது வந்து 1 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். இப்போ வாங்க நம்ம இஞ்சி கறி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்காக 1/4 கிலோ போல் இஞ்சி எடுத்திருக்கேன். இந்த இஞ்சியை வந்து நம்ம மண்ணு போக நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறத நம்ம ஒரு மிக்சரில் போட்டு விழுதாக அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் விழுதாக அரைச்சிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா வந்து விழுதாக அரைச்ச பின்னாடி நம்ம ஒரு கடாயில் 1/4 கப் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகுளுந்து 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு கொத்து கருவேப்பிலை. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி விழுதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா வதக்குங்க. இது கொஞ்சம் வதங்கும் பொழுதே நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி நல்லா வதங்க உங்களுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இஞ்சியோட வாசம் வந்து நல்லா வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. 1/4 கப் அளவுக்கு புளியை திக்காக கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இந்த புளி கரைச்சலை நம்ம இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. இப்போ இதை நல்லா சேர்ந்து வதங்கும் பொழுதே நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளை இதோட சேர்த்துக்கணும். நம்ம தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த மிளகாய் வாசனை போக ஆரம்பிக்கும் பொழுது ஒரு துண்டு அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து நல்லா கலந்துடணும். இதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கினோம்னா நமக்கு கலர் மாறும். இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாறி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் போல் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்துருங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வந்துடும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நம்மளுடைய இஞ்சி கறி ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த இஞ்சி கறி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தயிர் சாதம், மோர் குழம்புக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த இஞ்சி கறி ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.